கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். யூடியூப்ல இருந்து லதா அழகர்சாமி, திமுக பிரியாமல் தற்போதைய நிலையிலே இருந்தால் என்டிஏ வெற்றி பெற வாய்ப்புள்ளதா? ஏனென்றால் என்டிஏ வீரியமாக செயல்படாத மாதிரி தோன்றுகிறது. அமித்ஷா அவர்கள் சரியான வியூகம் வகுக்கவில்லையா? திமுக கூட்டணி பிரியாமல் இருந்தால், அதாவது காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டவர்கள் வெளியேறாமல் இருந்தால் அதிமுக கூட்டணி என்டிஏ வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்கிறது கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம இன்னைக்கு தேதிக்கு கடுமையான ஃபைட் ஓடிட்டு இருக்கு. நல்ல ஈக்குவல் ஃபைட்டு. டிஎம்கே அலையன்ஸும் ஏடிஎம்கே அலையன்ஸும் நல்லா இணைஞ்சு போட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்ல யாரா இருந்தாலும் வெல்வது சுலபம் அல்ல. கடுமையான போட்டி களத்தில் காத்திருக்கிறது. 234 தொகுதியிலுமே ரொம்ப சேலஞ்சிங்கான விக்டரியாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா பெரிய ஒரு கீ பிளேயராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார், அதில் மறுப்பதற்கில்லை. ஆனால் என்ன முக்கியமான பிரச்சனை நடக்குது அப்படின்னா, டிஎம்கே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பிஜேபி தமிழின விரோதி, தமிழ்நாட்டுக்கு துரோகி, தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுவுமே செய்யல, அவர்களுக்கு அதிமுக துணை போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. மாறாக எதிர்த்தரப்புல அதிமுகவும் பாஜகவும் மற்றவர்களும் பாமகவும் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் செட் பண்ணல. மாறாக அவர்கள் ஈவெண்ட்கள் வச்சிருக்காங்க. மதுராந்தகத்தில் பிரதமர் வந்தாரு, மதுரைக்கு பிரதமர் வராரு, அமித்ஷா இங்க வந்திருக்கிறாரு, அமித்ஷா 2 நாள் முகாமிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட்கள் வச்சு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்ல நமக்கு ஒரு எழுச்சி வரும். அப்படி என்ன ஆயிருது அப்படின்னா, திமுகவுடைய கிராஃப் நெரேட்டிவ்ல அப்படியே ஸ்ட்ராங்கா மேலே ஏறிட்டு நெரேட்டிவ்ல ஏடிஎம்கே பிஜேபி நெரேட்டிவ் அப் அண்ட் டவுன் சம்டைம்ஸ் டிஎம்கே மிஞ்சி போகுது, மேலே ஏறி போகுது, சம்டைம்ஸ் டிஎம்கே கீழே வந்துருது. அதனால இந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, என்டிஏ அலையன்ஸ் இஸ் பிலீவிங் ஆன் த ஈவெண்ட்ஸ், டிஎம்கே அலையன்ஸ் இஸ் பிலீவிங் ஆன் த நெரேட்டிவ். எப்பவுமே நெரேட்டிவ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும் அப்படிங்கிறது அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும். ஃபேஸ்புக்ல இருந்து எஸ்கேஆர், அண்ணாமலையை துணை முதல்வராக ஏற்று களம் கண்டால் என்டிஏ நிச்சயம் வெற்றி பெறும். இறுதியாக அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் என்ன பொறுப்பு வழங்கியுள்ளது பாஜக? நம்ம திரு அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ பூத் கமிட்டிகள் எல்லாம் பலப்படுத்துறதுக்கான பொறுப்பு அவர் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 66,000-70,000 பூத் கமிட்டிகள் இருக்குது. அதை பூரா மேனேஜ் பண்ணுறதுக்கான முக்கியமான பொறுப்பு அதான் களப்பணி. அதுதான் ஆக்சுவலாக அதை திரு அண்ணாமலைகிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவருடைய தகப்பனாருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது மீறி அவருடைய அசௌகரியங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, அப்பா நான் பார்த்துக்கணும்னு. அதை தாண்டி கட்சி பொறுப்பு கொடுத்துருக்கு. அவரும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவரை துணை முதலமைச்சராக அறிவிப்பாங்களா இல்லையாங்கிறது இப்ப யாரையுமே துணை முதலமைச்சர் அறிவிக்க மாட்டாங்க. எந்த கட்சியுமே தேர்தலுக்கு முன்னாடி, இன்க்ளூடிங் பாஜக மட்டுமே ஆளக்கூடிய மாநிலங்களில் நீங்க மத்திய பிரதேசம் எடுத்துக்கங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க, நீங்க ராஜஸ்தான் எடுத்துக்கங்க, அங்கெல்லாம் ஹரியானா உட்பட எல்லாருமே 2 துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி எங்கேயுமே ஒரு இடத்துல மகாராஷ்டிரால, ராஜஸ்தான்ல, ஹரியானால எங்கேயுமே துணை முதலமைச்சர் யார் அப்படிங்கிற அறிவிச்சது இல்லை. இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா முதலமைச்சர் யாருங்க கூட அறிவிச்சது இல்லை. இந்த எலெக்ஷன்ல நீங்க தேவேந்திர பட்னாவிஸ் அண்ட் அஜித் பவார், மறைந்த அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் சிண்டே 3 பேருமே இருந்தபோது கூட தேர்தலுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் கேள்வி கேட்கிறாங்க, உங்கள் 3 பேர்ல யார் முதலமைச்சர்னு கேட்கும்போது ஏக்நாத் சிண்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அப்போதைய முதலமைச்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னார், அடுத்த முதலமைச்சர் இந்த அறையில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். ஸோ 3 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறத சொன்னார். அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய பழக்கம் இல்லை. அதனால திரு அண்ணாமலையில் யாருமே அறிவிக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைக்க நேர்ந்தால், பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடைய தயவோடு அதிமுக ஆட்சி அமைந்தால், அப்போ துணை முதலமைச்சர் உண்டா, அமைச்சர் பதவியில் உண்டா, ஆட்சியில் பங்கு உண்டாங்கிற பத்திலாம் முடிவெடுப்பாங்க. நம்ம பார்க்கிறோம். எட்டியப்ப சோழன் உத்தரமேரூர்ல இருந்து இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். என்கிட்ட ஒரு 2 கேள்வி இருக்கு. சமீப காலமா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவருடைய எக்ஸ்தலமானது அமைதியாவே இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பத்தி எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டாரு. சமீபத்தில் பாத்தீங்கன்னா சொல்லிடுங்க இருங்க. அண்ணாமலை அவர்களுடைய எக்ஸ் தளம் அமைதியா இருக்குன்னு கருதாதீங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையுமே எக்ஸ்ல தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. சில பிரஸ் மீட்ல கொடுப்பாரு, சில இன்டர்வியூல கொடுப்பாரு, சில பிரஸ் ரிலீஸ் பண்ணுவாரு, சில இடத்துல நீதிமன்றத்தில் வழக்கு மூலமா பண்றாரு. ஸோ ஒரு மல்டிப்ளா இயங்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ட்விட்டர்ல என்ன போடுறாரு அப்பதான் அவர் ஆக்டிவா இருக்கிறாரு. அவர் ட்விட்டர்ல போடலன்னா ஆக்டிவா இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், கட்சி பணிகளை மேற்கொள்கிறார். இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாளில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளரை நேருக்கு நேராக நீதிமன்றத்தில் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கிறார். அதனால கிராஸ் எக்ஸாமின் பண்ணியிருக்கிறார். அதனால ரொம்ப முக்கியமான அவருடைய பணிகளை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறார். எக்ஸ்ல போடுறாருங்கிற வச்சுட்டு அவர் முடங்கி இருக்கிறார், பிஸியா இருக்காரு, முடிவு பண்ணிடாதீங்க. யூடியூப்ல இருந்து ஜேம்ஸ் யாக்கோப், தமிழ்நாட்டுக்கு தற்போது ஸ்டாலினை தவிர வேறு சிறந்த முதல்வர் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். இபிஎஸ், சீமான், விஜயை விட ஸ்டாலின் பெட்டர் என நினைக்கிறேன். உங்களது கருத்து என்ன?
ஸ்டாலின் அவர்கள் பெட்டர்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை, நம்ம வந்து அதை தப்பு சொல்ல முடியாது. அவர் கட்சி அவர் விருப்பம். எடப்பாடி பழனிசாமி வந்து எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க. அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும், பாஜக ஆட்சி வரணும் அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நாம் தமிழர் ஆட்சி வந்தால் தான் தமிழ்நாடு உருப்படும், இந்த மாற்று சித்தாந்தம் வரும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்து விஜய் தான் மக்கள் விரும்பும் முதல்வர்னு எல்லாரும் போஸ்டரை போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய பாப்புலாரிட்டியை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அக்கார்டிங் டு மை லிட்டில் நாலேஜ் ஹி இஸ் மோர் பாப்புலர் தேன் டிஎம்கே. திமுகவை விட அவர் பாப்புலரானவர். அதனால வந்து அவருக்கு வந்து இத்தனை வருஷ அனுபவத்தில் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து அவர் மீது மக்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுக்கு மறுக்க முடியாது. அதே போல அதற்கு சற்றும் குறையாமலும் இணையாகவும் மற்ற தலைவர்களுக்கும் இருக்குங்கிற மறந்துட முடியாது. ஃபேஸ்புக்கில் இருந்து குஞ்சிதபாதம் சிவகுமார், அறநிலைத்துறை பற்றி என்டிஏவின் கொள்கை முடிவு தேர்தல் அறிக்கையில் வருமா? ஏனென்றால் கோயில்கள் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்று பாஜகவினர் பலர் பேசுகின்றனர். என்டிஏவுக்கு கூட வந்து அறநிலையத்துறை பற்றின ஒரு தெளிவான பார்வை இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர்களுமே கூட பல சந்தர்ப்பங்களில் திரு அண்ணாமலையிலேருந்து, திரு நயினார் நாயர்லேருந்து, திருமதி வானதி சீனிவாசன்லேருந்து, திருமதி தமிழிசையிலேருந்து நிறைய பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் கோவில் காசை வச்சு எவ்வளோ ரோடு போடலாம் தெரியுமா, எவ்வளோ பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் தெரியுமான்னு அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்குது. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இது பற்றிய பெரிய பார்வை. பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றங்களுக்குமே கூட ஒரு வித்தியாசமான தகவல் சொல்லப்படுதோ அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிறதுக்கு உள்ள நுழையிறதுக்கு வேலையே இல்லை. அது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் நோ ரோல் இன் எனி டெம்பிள்ஸ். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இஃப் அட் ஆல் தே ஹேவ் எனி ரோல், எங்கேயாவது மால் பிராக்டிஸ் நடந்து, கோல்மால் நடந்து, ஊழல் முறைகள் நடந்து அதை தடுப்பதற்காக அவர்கள் உள்ளே நுழைந்து கணக்கு வழக்கை சரிபார்த்து கொடுத்து சீர் செய்து மீண்டும் ஒரு அறங்காவலர் குழுவை அமைத்து விட்டு அவர்களிடம் கொடுத்து விட்டு வெளியே வந்துவிட வேண்டும். இதான் சட்டத்தின் நிலைப்பாடு. ஆனால் சட்டவிரோதமாக எந்த விதமான நியாயமும் இல்லாமல் பல கோயில்களில், குறிப்பாக வருமானம் அதிகம் வரக்கூடிய கோயில்களில் அங்கே வந்து நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன், ஆடிட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான கமிஷன் தொகையை எடுத்துக்கிட்டு, பங்கு தொகைங்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு கோவில்கள்லேருந்து வருமானத்தை பெருக்குவதற்கான வழியை வந்து தமிழக அரசு அது ஒரு அமுத சுரபி போல, அது ஒரு காமதேனு பசு போல நமக்கு வந்து நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வழியாக அரசாங்கம் பார்க்கறதே தவிர கோவில்களுக்கு அரசாங்கம் ஏதாவது கொடுக்குறான்னு தெரியல. நம்ம வந்து மதச்சார்பற்ற அரசு என்று சொன்னால் அங்கே வந்து சர்ச்சுகளில் உள்ள நுழையிறதில்லை, அங்கே வந்து மசூதிகள் உள்ள நுழையிறதில்ல. அப்புறம் இங்கே மட்டும் எப்படி நுழைவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை வந்து கட்டாயமாக நம்ம வந்து ஏற்க முடியாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ வந்து இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்ன, அது என்டிஏ கவர்மெண்ட்டா, யூபிஏ கவர்மெண்ட்டா, இண்டி கவர்மெண்ட்டா, எந்த கட்சி கூட்டணிங்கிறதே இல்லை. இவர்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு பெரிய பார்வை இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. பார்வை இல்லை அப்படிங்கிறத நம்ம பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கிறோம். கட்டாயமாக கோவில்களில் அந்தந்த இடத்துல அறங்காவலர் குழுவினர் கொடுத்துட்டு அவர்கள் செயல்படுறதுக்கு தான் அனுமதிக்குமே தவிர அந்த இடத்துல இவர்கள் நுழைஞ்சு நாங்கள் வந்து உள்ள நுழைஞ்சு நாங்கள் வந்து ஆட்சியை காப்பாற்ற போகிறோம், கோயிலை காப்பாற்ற போகிறோம் சொல்லி சொல்றது அது ஒரு முறைகேடுக்கு தான் வித்திடும். அந்த பார்வை என்டிஏவுக்கும் பிஜேபிக்கும் கூட இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி தான். யூடியூப்ல இருந்து இவர், will there be any ED raid in DMK top brass before election announcement? தேர்தலுக்கு முன்னால் திமுக தலைவர்கள் மீது ஈடி ரைடு இருக்குமா அப்படின்னு எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்ம கெட்டு போயிருக்கோம் இல்லாட்டி அரசியல் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்ம வந்து வழக்கமாக வந்து ஒரு கட்சி தேர்தலுக்கு வந்து மிரட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் சொல்றது உண்மையா இருந்தால் 2011 சட்டமன்ற தேர்தலின் போது அறிவாலயத்தின் கீழ்த்தளத்தில், அதாவது தரைத்தளத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பேச்சுவார்த்தையும் அறிவாலயத்தின் முதல் தளத்தில் வந்து சிபிஐ ரைடு நடந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாமே உள்ளக்கத்தோட தான் பண்ணப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க போல. திமுகவை மிரட்டுவதற்காக காங்கிரஸ் செய்த வேலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க போல. நாம் வந்து அரசுடைய ஏஜென்சிஸை நம்புகிறோம். நம்முடைய நேச்சர் அது. அதாவது காவல்துறையோ இராணுவமோ அரசு நிர்வாகங்களோ வந்து நம்ம வந்து நம்புகிறோம் அது வந்து நியாயமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் வந்து ரைடு நடந்தது, காங்கிரஸ் கட்சியுடைய இதில் வந்து ரைடு நடந்துச்சு. அப்போ வந்து நிதியமைச்சராக இருந்த திரு சிதம்பரம் வந்து ராங்லி டைம்டு அப்படின்னு சொன்னார், தவறான நேரத்தில் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நம்புறீங்க, நான் அப்படி நம்பல. நான் வந்து அரசு ஏஜென்சிகள், அது தமிழ்நாடு காவல்துறையோ சிபிசிஐடியோ ராணுவமோ இவர்கள்லாம் செய்தாருன்னா சரியான கணக்கில் தான் செய்கிறாங்க, அல்லது குறைந்தபட்சமாக சரியா செய்கிறாங்களா தப்பா செய்கிறாங்களா வேற விஷயம், ஏவுதல் இல்லாமல் செய்கிறார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை அப்படி. யூடியூப்ல இருந்த புருஷோத்தமன், இலவசங்களை அள்ளி வீசும் திமுகவிற்கு மாற்றாக அதிமுக நல்ல நிதி மேலாண்மையை செய்யும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அதிமுக போட்டி போட்டுக்கொண்டு இலவச திட்டங்களை அறிவிக்கிறது. தமிழக அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் திவால் நிலையை சந்திக்க வாய்ப்புள்ளதா? தமிழக அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் திவால் நிலைமையை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து யார் ஆட்சி அமைக்கிறா அப்படிங்கிறத பொறுத்து. திமுக ஆட்சி தொடர்கிறதா அதிமுக ஆட்சி வருகிறதா அப்படிங்கிறத பொறுத்து ஒன்று.
ரெண்டாவது பாயிண்ட், அவர்கள் எப்படி அந்த நிதியை மேலாண்மை செய்கிறார்கள் என்பதை பொறுத்து. இலவச திட்டங்களை அறிவிக்கிறார்கள் என்பதனாலேயே ஒரு அரசு கவிழ்ந்து விடும் என்பதல்ல. எந்த வருவாயிலிருந்து அந்த திட்டங்களை அறிவிக்கிறார்கள், கூடுதல் வருவாய்க்கு என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்தா நான் பார்க்க முடியும். உருப்படியான வருவாய்க்கு எந்த வழியும் செய்யாம, மேல் அதிக வருமானத்துக்கு எந்த வழியும் செய்யாம, வரக்கூடிய காசை வரக்கூடிய வருமானத்தை உள்கட்டமைப்புக்கு செலவழிக்காம இது மாதிரி வெறும் நிதி திட்டங்களா அறிவிச்சுட்டு இலவச திட்டங்களா அறிவிச்சிருந்தாங்கன்னா அது எந்த அரசாக இருந்தாலும் திவாலாகும். அதற்கு திமுக அதிமுக என்ற பாகுபாடு இல்லை. நிச்சயமாக நம்ம வந்து இலவசங்களுக்கு நிறைய செய்யலாம். நம்ம வந்து பார்ப்போம், நம்மளே ஒரு தனி மனிதர்களாக வறியவர்களுக்கு நம்ம 4 உதவிகள் செய்வோம், யாராவது நண்பர்கள் உறவினர்களுக்கு 2 உதவிகள் செய்வோம், முன்னப்பட தெரியாதவங்களுக்கு 2 உதவி செய்வோம், நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு உதவி செய்வோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வோம். நம்ம கோவில்களுக்கு நிறைய நன்கொடை கொடுப்போம். இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடியதுலேருந்து ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து நம்ம கொடுப்போம். நம்ம இருக்கக்கூடியது மொத்தமாக நம்ம அப்படியே அள்ளி கொடுத்துட மாட்டோம். அது போல எவ்வளவு வருவாய்னு தெரியுது, எவ்வளவு செலவு அப்படிங்கிற பார்த்துட்டு செஞ்சோம்னா வேற விஷயம். மாறாக அப்படி கொடுக்கறதும் நம்ம வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு. அந்த மாதிரி உருப்படியான விஷயங்களா போதும். நம்மகிட்ட தமிழ்நாட்டில் என்ன பெரிய குறை பார்க்கிறோம் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கான விஷயங்கள் வந்து இல்லை. அது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறத பார்க்குறோம். அது எல்லாமே வெறும் எக்ஸ்பெண்டிச்சராக மட்டுமே இருக்கக்கூடிய பார்க்குறோம். நம்ம அப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சராக மட்டுமே போகும்போது, அதுவும் இலவச திட்டங்களுக்கு மட்டுமே போகும்போது, நீங்கள் அது வந்து எவ்வளோ பெரிய வல்லரசாகவே இருந்தாலும் அது திவாலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நிதி மேலாண்மை அப்படிங்கிறது யார் செய்கிறாங்கிற பொறுத்து, இலவசம் அப்படிங்கிறது எவ்வளவு செய்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து, யாருக்கு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தேவைப்படுவதற்கு மட்டுமே கொடுக்குறோமான்னு பார்க்குறோம். இல்லாட்டி இடஒதுக்கீடு மாதிரி அது வந்து சம்பந்தம் இல்லாமல் எல்லாம் யாராலும் எவ்வளோ கோடீஸ்வரா இருந்தாலும் கொடுக்கலாம், பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டே இருப்பார், அதே சமூகத்தை சேர்ந்த கோடீஸ்வரர் ஒருத்தர் வந்து இடஒதுக்கீடு வாங்கிட்டு போயிடுவாருங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு முறையான இடஒதுக்கீடாக இருக்க முடியாது. அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஏழ்மை நிலையில் வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர் தான் அது போய் சேரணுமே தவிர, ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய புள்ள, ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய புள்ள பெரும் கோடீஸ்வரர் கையில் ஏகப்பட்ட காசு வச்சிருக்கிறாரு, ஆனால் அவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர், அதனால இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து நியாயமற்றதாக இருக்கும். அதே போல தான் இந்த இலவச திட்டங்கள். நான் 1,19,00,000 பேர் கொடுத்தேன் 1000 ரூபா. இப்போ நீங்க எல்லாம் கேட்டீங்க 1,31,00,000 பேர் கொடுக்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 1,31,00,000 பெண்கள் மாசம் 1000 ரூபா காசுக்கு வழி இல்லாம தான் இருக்கிறாங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் காசு நம்பித்தான் இருக்கிறாங்களா? நாளைக்கு இது 2000 ரூபாய் ஆக்கிட மாட்டாங்களா? பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் 5000 ரூபாய் காசு கொடுத்துட மாட்டாங்களா? இப்படி அரசாங்கம் நமக்கு வந்து காப்பாற்றுவதற்கு காசு கொடுத்து விடாதா அப்படிங்கிற நம்பித்தான் தமிழக பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அது வந்து ஒட்டுமொத்தமான சமூக மேம்பாட்டுக்கான வழியா? இப்படித்தான் வந்து நம்ம வந்து நாட்டு மக்களை, நாட்டு பெண்களை வச்சிருக்க போறோமாங்கிறது முக்கியமான கேள்வி. ஸோ அரசாங்கம் சம்பாதிக்கக்கூடிய காசை, வரக்கூடிய வருவாயை எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நிதி மேலாண்மை பார்க்க முடியுமே தவிர, வெறும் இலவச திட்டங்கள் வந்து தப்புன்னு ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது. யாருக்கு தேவையோ அவருக்கு இலவச திட்டங்கள் கொடுக்கப்படும். சரிதான். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், நீங்க தொடர்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு 74 வயசு ஆகுது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இதுவரை நான் வந்து எங்க போனாலும் அந்த எலெக்ஷன் நடக்கிற டயத்துல அந்த வாக்கு போடுறதுக்காக அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன், எந்த ஊர்ல இருந்தாலும். ஆனா இப்ப நிறைய பேர் வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடு பிடிக்காம ஆவேசமா பேசுறாங்களே தவிர, வாக்கு தேர்தல் வரும்போது அவங்க வாக்கு வந்து சில பேர் போடுறதே இல்லை. என்னன்னு விசாரிச்சா சிலர் வந்து உங்களுடைய கேள்வி கேளுங்க சார். இவங்களெல்லாம் வந்து எப்படி வந்து ஓட்டு போட வைக்கிறது? ரொம்ப நன்றி சார். இது வந்து ஒரு தொடர் விழிப்புணர்ச்சி மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம வந்து நிறைய பேர் வாக்களிப்பது இல்லை, அவர்களை வாக்களிக்க வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி. தேர்தல் ஆணையம் எவ்ரி இயர் ஜனவரி 25ஆம் தேதியை வந்து வாக்காளர் தினமாக அறிவித்து வந்து தொடர்ந்து நிறைய தேர்தல் பணிகளை மேற்கொள்றாங்க. மக்களை வாக்களிக்கணும்னு சொல்றாங்க. இந்த முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 9% வாக்காளருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா, தவறுதலாக இருக்கப்பட்ட, டபுள் என்ட்ரியா இருக்கிறது, இது மாதிரி இறந்தவர்கள், இது மாதிரியான பெயர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெயர்கள்லாம் மாற்றப்பட்டதனுடைய விளைவாக, நம்ம பெயர்கள் நீக்கப்பட்ட விளைவாக நம்ம இயல்பாகவே இந்த போலிங் வந்து 75% வரைக்கும் வர்றதுக்கான 73 to 75 வரைக்கும் % போலிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு முக்கியமான விஷயம். ஃபேஸ்புக்கிலிருந்து வெங்கட்ராமன், பாஜகவில் இன்று இருக்கும் குழப்பமான சூழ்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் சுமார் 50 நாட்களே இருக்கும் நிலையில் வெற்றிக்கான ஒரு நல்ல அஸ்திவாரம் இருக்கிறது என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? பாஜகவில் இன்று இருக்கும் குழப்பமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாஜகவில் என்ன குழப்பமா இருக்குங்கிறது நீங்க வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன்.
பாஜகவுடைய மாநில தலைவராக நேனா நாயந்திரன் இருக்கிறார். கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் இருக்கிறார்கள். வானதி சீனிவாசன் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு. உடல் முடியாத நிலைமைகளுக்கும் திரு ஹெச் ராஜா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி கேட்டிருக்கிறாரு. எல்லா பெருமக்களும் மேலேருந்து கீழே வரைக்கும் அவ்வளவு கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட பாக்கிய கிடையாது. என்ன கணக்கில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு பாஜக குழப்பம் இருக்குன்னு சொல்றீங்க, யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டு பேசியிருக்காங்களா? காங்கிரஸ் கட்சியில் ஒரு தகராறு ஓடிட்டு இருக்கு, காங்கிரஸும் திமுக ஒரு தகராறு ஓடிட்டு இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காங்கிரஸுக்கு ஒரு தகராறு ஓடிட்டு இருக்கு. அறவேக்காட்டுத்தனமா பேசுறாங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளை காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது. உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சியை விடுதலை சிறுத்தைகள் வன்னி அரசு சொல்றாரு. இப்படி இவ்வளவு தகராறு நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டணியில். அது உங்களுடைய கவனமே பெறாமல் போயிருக்கு ஆச்சரியகரமாக. ஆனால் பாஜகவில் குழப்பம் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன குழப்பம்னு எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க.